இன்றைக்கி சுவாமிக்கு நைவேத்தியமாக ஒரு அப்பம் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருந்தேன், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் கரைச்சி வச்ச வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் சுக்கு பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா நான் அப்புறம் தேங்காய், குட்டி குட்டியாக நறுக்கின தேங்காய், இதெல்லாம் போட்டு நல்லா இலக்கி வச்சுட்டுருக்கேன். இங்கே கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் நெய்யுமா விட்டுருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் போட்டதெல்லாம் ஒரு பக்கம் வெந்துடுத்து. நான் இதால் எல்லாத்தையும் இப்படி ஈஸியாகவே நம்ம திருப்பி போட்டுடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இது 2 பக்கமும் நல்லா வெந்துட்டு இனிமேல் அது கரிஞ்சிடும். அதனால நம்ம இந்த 2 ஸ்பூனை வச்சுட்டு இதால் எடுத்து டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். நம்ம போட்ட முதல் ஈடு நான் எடுத்துட்டேன். அடுத்த ஈடு நான் இது அடுப்பில் போட்டிருக்கேன். இதுவும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். நல்லாவே பால் மாதிரி நல்லாவே பால் மாதிரி வந்திருக்கு. இது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் மாவு கரைச்சா நம்ம பண்ணிட வேண்டியதுதான். ஒன்றும் டிஃப்ரென்ஸே தெரியாது. நம்ம அரைச்சி போட்ட நெய்யப்பத்துக்கும் இதுக்கும். இப்போ இதையும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நான் எடுத்துடுறேன். இப்போ நம்மளோட டேஸ்டியான குண்டான நெய்யப்பம் ரெடி ஆகிடுது. இது சுவாமி நைவேத்தியத்துக்காக நான் பண்ணினேன். இன்னொன்று இன்றைக்கி மாலையை பட்சங்கிறதுனால நான் மாலைப்பட்சி சமையலை சாதம் வடித்து இங்கே பயறு தோரன் பண்ணிவிட்டு பாகற்காய் புட்லாம் பண்ணினேன். பாகற்காய் கொஞ்சம் கசப்பு அப்படிங்கிறதுனால எங்கள் இடத்துல ஒருத்தருக்கு சுகர் லெவல் கம்மியாக இருக்குது. அதனால் இதை சாப்பிட்டாக்கா ஏதாவது கொஞ்சம் சுகர் சாப்பிடணும், சுவாமிக்கு நைவேத்தியமும் பண்ணணும். அதனால் இது பண்ணினேன். Good morning friends, have a great day. Thank you.